தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட இன்று முதலே தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இதன் காரணமாக தமிழக அரசு இனி புதிய நலத்திட்டங்களை அறிவிக்கவோ, நிதி ஒதுக்கீடு செய்யவோ அல்லது புதிய அரசாணைகள் வெளியிடவோ முடியாது. அரசு அலுவலகங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களின் படங்கள், சுவர் விளம்பரங்கள் மற்றும் பதாகைகளை அகற்றும் பணி போர்க்கால அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், நாகப்பட்டினம், திருச்சி, திருநெல்வேலி, விருதுநகர் என தமிழகத்தின் அனைத்து முன்னணி மாவட்டங்களிலுமே இந்த பணி உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் இடமாற்றங்கள் இனி தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரும். தேர்தலில் பணபலன் மற்றும் பரிசு பொருட்கள் விநியோகத்தை தடுக்க மாவட்ட வாரியாக பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. பல்வேறு மாவட்டங்களின் மாவட்ட ஆட்சி தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து அந்தந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து விவரித்து வருகின்றனர். உரிய ஆவணங்களுமின்றி 50,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பணம் கொண்டு சென்றால் அவை பறிமுதல் செய்யப்படும் என பொதுவாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் பல்வேறு நடைமுறைகள் அமலுக்கு வந்துள்ளன. மேயர், துணை மேயர் போன்றோரின் அரசுமுறை வாகனங்கள் உடனடியாக அவர்களிடமிருந்து திரும்ப பெறப்பட்டு திருநெல்வேலி மாநகராட்சியில் கொண்டு வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களிலும் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என முக்கிய அரசியல் தலைவர்களின் படங்கள் வைக்கப்பட்டுள்ள பேனர்கள் அனைத்துமே அகற்றப்படுவதை நம்மால் இன்று முழுவதும் பார்க்க முடிந்தது. இந்தியாவின் 16வது தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான தேதியை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 294 தொகுதிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டிருப்பதாகவும் 294 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்காணிக்கப்பட்டு வருவதாக கலெக்டர் டாக்டர் இரா சுகுமார் தெரிவித்தார். பல்வேறு இடங்களிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால் எல்லா இடங்களிலுமே போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய அரசு சார்பில் மத்திய பணியில் இருந்து வந்திருக்கும் எல்லை பாதுகாப்பு படையினர் உள்ளூர் காவலர்களுடன் இணைந்து இந்த சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகம் முழுவதுமே பார்த்தீர்கள் என்றால் வாக்குப்பதிவு நாள் ஏப்ரல் 23ஆம் தேதியாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிவிப்பு மார்ச் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வேட்புமனு தாக்கல் தொடங்கும். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் ஏப்ரல் 6ஆம் தேதி. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி. வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் ஏப்ரல் 9ஆம் தேதி என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயக திருவிழா என்று அழைக்கப்படும் இந்த சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு இன்று முதலேயே ஆரம்பித்து விட்டதை தமிழகம் முழுவதும் நம்மால் பார்க்க முடிந்தது.